சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Taste Daily. Taste the Daily. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. ராஜேந்திர பாலாஜி மாஃபா பாண்டியராஜனை ஒருமையில திட்டுறாரு, நீ எல்லாம் பல கட்சி மாறினவன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பேசின விஷயங்கள்லாம் நம்ம காலையில இருந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். என்னதான் நடக்குது அதிமுகக்குள்ள? அதிமுகவுல ஜெயலலிதா தலைமையில கட்டுப்பாடு இருந்தது. எடப்பாடிக்கு அந்த லீடர்ஷிப் இல்ல, ஈர்ப்பு சக்தி இல்ல. அதனால அவருக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்தி நடவடிக்கை எடுக்க முடியல. அங்க லோக்கல் பொலிட்டிக்ஸ்ல ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு பேக்கிங் இருக்கு. அமைச்சரா இருந்தவர் ஒரு பேக்கிங் இருக்குது. பேக்கிங் உள்ள ராஜேந்திர பாலாஜி மேல எடப்பாடி பழனிசாமி மேல நடவடிக்கை எடுக்க முடியாது நிலைமையில இருக்கிறாங்கிறதா என்னோட கருத்தா நான் சொல்றேன். இல்ல, இப்ப மாஃபா பாண்டியராஜன் யாரோட ஆதரவாளரா இப்ப இருக்காரு? அவர் கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர் இருந்தாரு. கடந்த ஒரு சில மாதங்களாகவே வருடங்களாகவே ரொம்ப சைலண்டா நான் பிசினஸ் உண்டு ஏன் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரு. இப்ப அண்மையில தான் திரும்ப தலை காட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நிகழ்வுலயே மாஃபா பாண்டியராஜனுக்கு துண்டு அணிவிக்கப்படுது, இவருக்கு அணிவிக்கப்படலை. ராஜேந்திர பாலாஜிக்கு உடனடியா கோபம் காட்டி அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ மாஃபா பாண்டியராஜன் இப்ப யாரோட ஆதரவாளர்? எடப்பாடி ஆதரவாளரா, ஓபிஎஸ் ஆதரவாளரா, இல்ல யாரோட ஆதரவாளர்ல திரும்ப அதிமுக தொடர்ந்துட்டு இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எடப்பாடி ஆதரவாளர் தான் இருக்கிறாரு. எடப்பாடி கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு தனக்கு தகுதி இருக்குன்னு கருதுறாரு. இதுதான் மாஃபா பாண்டியராஜனோட இப்போடைய நகர்வு. இப்போ ராஜேந்திர பாலாஜி பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப முன்னாள் அமைச்சரா இருந்திருக்காரு. அவருடைய செல்வாக்கு அந்த பகுதியில கம்மியாயிட்டு வருதுன்னா அப்ப மாஃபா பாண்டியராஜனுடைய செல்வாக்கு அதிகமாகுதா என்ன? இப்படி இல்ல, ராஜேந்திர பாலாஜி அமைச்சரா இருந்தவர் ஆதரவாளர்களா இருக்கிறாரு. ஒரு தடாலடி அரசியல் அங்க பண்ணிட்டு இருப்பாரு. அதனால அவரு ஆதரவு வளையத்தை வச்சுட்டு லோக்கல் மாவட்ட செயலரா இருந்து லோக்கல் பொலிட்டிக்ஸ் பண்றாரு. மாஃபா பாண்டியராஜன் லோக்கல் பொலிட்டிக்ஸ் பண்றது இல்ல, ஒரு இன்டெலெக்சுவல் ஃபேஸ் ஆட்டு ஜெயலலிதா டெல்லி பிரதிநிதியாட்டு மாஃபா பாண்டியராஜனை வச்சிருந்தாங்க. இப்ப இன்னைக்குள்ள அரசியல் கட்டத்துக்குள்ள லோக்கல் லீடர் பலகீனமான அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியம். சோ ராஜேந்திர பாலாஜி முக்கியமானவரா இருக்கிறாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி ராஜேந்திர பாலாஜிட்ட ஏன்பா இப்படி பேசுற அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட கேட்க முடியாத இடத்துலயா இருக்காரு. ஏன் ஒருவேளை ராஜேந்திர பாலாஜி எடப்பாடியை திட்டிடுவாரா, இல்ல இது வேற மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கிரும் நினைக்கிறாங்களா? இது யூகத்தின் அடிப்படையில் உங்க கேள்வி. எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் வீக்கா இருக்கு, ஜெயலலிதா லீடர்ஷிப் அல்லங்கிறதா என்னோட கருத்து. இப்ப அண்மையில செங்கோட்டையன் கூட பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சியில அவர் இண்டிபெண்டா பங்கேற்று இருக்காரு. அதிமுக சார்ந்த நிகழ்வுகளை எப்போ எம்ஜிஆர் புகைப்படமும் ஜெயலலிதா புகைப்படமும் போடாம விட்டாங்களோ அப்பல இருந்தே அவரு கோபிச்செட்டிப்பாளையம் அந்த கொங்கு வட்டாரத்திலே சுத்திட்டு இருக்காரு. சென்னை வந்த மாதிரி தெரியல. இப்ப செங்கோட்டையன் ராஜேந்திர பாலாஜி இந்த விவகாரமே மிகப்பெரிய அளவுல அதிமுக ஒரு பிரளயத்தை கிளப்பிட்டு இருக்கேன். கண்டிப்பா தோத்து போன கட்சியில இந்த மாதிரி வரத்தான் செய்யும். கலைஞர் 77 மக்களவையில கூட்டணி 4 சீட்டு ஜெயித்த பிறகு கூட தோல்வி அடைஞ்சதுனால நெடுஞ்செழியில இருந்து ஒரு தரப்பு டிசைட் பண்ணிட்டு போனாங்க. இப்போ விட்டுட்டு போறவங்களுக்கு வேற ஒரு கேரண்டியான இடம் இல்லாதனால அப்படியே எடப்பாடி கூட இருக்காங்களே தவிர எல்லாம் முழு மனசோட எடப்பாடி பெரிய தலைவர், ஈர்ப்பு சக்தி உள்ளவர், நம்மளை ஜெயிக்க வச்சிருவாருன்னு கட்டுப்பட்டு இருக்கல. வேற இதோட பெற்ற இடம் இல்லாதனால அப்படி கண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அதிமுகவோட நிலைமையா நான் பாக்குறேன். இப்போ செங்கோட்டையன் நேத்து நடந்த ஒரு நிகழ்ச்சியில கூட ஒரு அதிமுக சேர்ந்த ஒரு பிரதிநிதி அதிமுக ரொம்ப அந்த ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு ஓட் ஷேர்ல அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் பேசுறாரு. உடனே ஒரு சில ஆதரவாளர்கள் அவரை தள்ளி விடுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இல்ல? அப்ப இதுதான் அதிமுக தொண்டனுடைய மனநிலையா இருக்கா தமிழ்நாடு ஃபுல்லா? மனநிலை இல்ல, ஓட் ஷேர் குறைஞ்சிட்டுங்கிறது உண்மைதானே. ரெட்டாலைக்குள்ள மதிப்பு இல்லையே. 10.5% கொடுத்ததுனாலையும் வன்னியர் கட்சிங்கிற லெவல்ல இருக்கனாலேயும் தானே அந்த மதிப்பு இருக்குது. உங்களுக்கு கொங்கு வேளாளர் நடத்தக்கூடிய வன்னியர் கட்சிங்கிற இதுல தானே அந்த மதிப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு ஓட்டு நல்லா கிடைச்சிருக்கதே அது வன்னியர் பற்றி சொல்லக்கூடிய சேலத்துல 38%, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இங்கதானே கிடைச்சிருக்குது. இன்னும் எடப்பாடி ஐயாவே சொல்றாரு, முந்தைய காலகட்டத்துல 8000 ஓட்டு எடப்பாடிக்குள்ள குறைவா இருந்தது. இந்த மக்களவை தேர்தலில் 50,000 ஓட்டு நான் கூட வந்துட்டேன், பாமக இல்லாமலே வந்துட்டேன், ஓபிஎஸ் இல்லாமலே வந்துட்டேன்னு பெருமை பேசுறாரு. முன்ன விட எனக்கு 1% வாக்கு கூடுதல்னு அவர் சொல்றாரு. கேபி முனுசாமி சொல்றாரு. 100% இந்த டேட்டா உண்மைதான், கரெக்ட் தான். ஆனா எப்படி வந்ததுன்னு சொன்னா
2019க்கு பிறகு கொடுத்த 10.5% வன்னியர் சமூகம் நமக்கு தந்தாரியா இவரு ஒரு ஜாதிக்கு நமக்கு இடஒதுக்கீடு தந்தாருன்னு வன்னியர் சமூக ஆதரவுல அது வந்திருக்குது. அதை தாண்டி நீங்க ஏரியா வைஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 3வது போயிட்டாரு, இவர் நீலகிரியில 3வது போயிட்டாரு, தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல டெபாசிட் போயிட்டு, சென்னையில மத்திய சென்னை தென் சென்னையில 3வது போயிட்டாரு. ஆனா வன்னியர் பெல்ட்ல டாக்டர் ராமதாஸ் இல்லாமலே 2024 2வது இடத்தை காப்பாத்திட்டாருன்னா அவருக்கு அந்த கிடைச்ச வாக்கு சதவீதம்ங்கிறது வன்னியர் தரப்புல வட தமிழகத்துல கிடைச்சதுனால உள்ளது. மற்ற பகுதியில மோசமா போயிட்டு மற்ற பகுதியில வந்து ஒரு ஆர்கனைசரான செங்கோட்டையனுக்கு உண்மை நிலைமை தெரியும். கட்சி அமைப்பு ரீதியா சென்னையில விழுந்துட்டு, நீலகிரியில விழுந்துட்டு, கன்னியாகுமரியில 4% போயிட்டு, திருநெல்வேலியில 8க்கு போயிட்டு, ராமநாதத்துல 9 போயிட்டுன்னா இது இந்த பகுதிகளில் மீள்றது கஷ்டங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரியும். செங்கோட்டையன் வந்து கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன். ஜெயலலிதாவுக்கே தமிழ்நாட்டின் சுற்றுப்பயணம் செய்யும் போது ஒவ்வொரு இடத்தையும் காட்டக்கூடியவர். சோ அவர் வந்து அந்த கருத்தை வைக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் 10.5 கிடைச்சது பன்னீர்செல்வம் போன பிறகும் நாங்க பழைய மக்களவை தேர்தல் ஓட்டோட அதிகம் போயிட்டுங்கிற மாதிரி அவங்க ஒரு டேட்டாவை சொல்றாங்க. அது பார்லிமெண்ட் டு பார்லிமெண்ட் சொல்றாங்க. என் போன்றவர்கள் 10.5 கொடுப்பதற்கு முன் 10.5 கொடுப்பதற்கு பின் அப்படிங்கிற ஒரு கருத்தும் என் போன்றவர்களுக்கு இருக்கு. செங்கோட்டையனும் பகுதி வாரியா பார்த்து கட்சி பல இடங்கள்ல பலகீனம் அடைஞ்சதை வெளிப்படுத்துறாரு. ஓகே, அப்ப அதுதான் அதனுடைய வெளிப்பாடு. கண்டிப்பா கட்சி காஸ்ட் நியூட்ரல் லீடரான ஜெயலலிதா தலைமையில இருந்த மாதிரி யூனிஃபார்மா இல்ல. எம்ஜிஆர் காலத்துல சேலத்திலயும் 35% வாக்கு இருக்கும், திருநெல்வேலியும் 35% வாக்கு இருக்கும். இப்ப சேலத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தை தாண்டி 38க்கு போயிட்டு, திருநெல்வேலியில 35 வரக்கூடிய இடத்துல வெறும் 8க்கு போயிட்டு. அப்போ அந்த திருநெல்வேலிக்கும் சேலத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் ஜாதி அரசியல். எடப்பாடி தலைமை ஜெயலலிதா எம்ஜிஆர் தலைமை மாதிரி ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர்ஷிப் இல்லைங்கிறது உண்மை. இதை தமிழ் மண்ணில அச்சோ ராஜா அம்மானமா போறாருன்னு உண்மையா ஒரு குழந்தை மாதிரி ரவீந்திரன் துரைசாமி மட்டும்தான் சொல்றேன். எனக்கு அந்த துணிச்சல் இருக்கு, உண்மையும் நேர்மையோட அதை சொல்றேன். மற்ற அரசியல் விமர்சகர்கள் கிணற்று தவளைகளாட்டு பல சகோதரர்கள் இருக்கிறாங்க, கண்ணை திறந்து இதை பார்க்க மாட்டாங்கிறது எனக்கு வேதனையாட்டும் வருத்தமாட்டும் இருக்குது. அதிமுக கடந்த காலத்தின் கைதிகளாக, கிணற்று தலைவர்களாக, கருத்து குரல்களாக பல சகோதரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை நிலைமை மாறி போச்சுன்னு செங்கோட்டையன் சொல்றதுதான் கரெக்ட். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எஸ்பி வேலுமணி அந்த மகன் மேரேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து பாஜகவை சேர்ந்தவங்க, அதிமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் பங்கேற்று இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கல. ஏதோ சென்னையில ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு, அங்க வந்து பங்கேற்பாங்க அப்படின்னு ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதுதான் காரணமா? வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலுமணி எடப்பாடி கூட தான் இருக்கிறாரு. அதே வேளையில எடப்பாடி சிஎம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு ஒரு குரல் வரும். எனிபடி அதர் தான் எடப்பாடி பழனிசாமின்னு வரும். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஆதரவிலேயே செங்கோட்டையனும் வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், வேலுமணியே இருக்கட்டுன்னு எடப்பாடி பழனிசாமியே வேலுமணியை முன்னிறுத்துவாருன்னு அவர் ஒரு பொதுக்குழி வேஷம் போட்டு அவர் ஒரு அரசியலை பண்றாரு. பாஜக கிட்டே நல்ல பிள்ளையா நின்றுகிறாரு, எடப்பாடி கிட்டையும் நின்னுதான் அந்த அரசியலை பண்றாரு. சொல்ல போனா எல்லாமே எடப்பாடி முன்னிறுத்தி தான் அதை செய்யறாருங்கிறதும் தெரியுது. செங்கோட்டையன் மாறிப்பட்ட ஒரு நிலைப்பாடை வேலுமணி எடுக்கல. செங்கோட்டையன் நிலைப்பாட்டுல இருந்து மாறுபட்ட நிலைப்பாட்டை தான் வேலுமணி எடுத்திருக்கிறாரு. அவரு தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி, ஒரு நல்ல ஆர்கனைசர். 2024 கோட்டை விட்டு அவருடைய கேண்டிடேட் போலர் ஸ்டேஷன்ல அண்ணாமலை கிட்ட 3வது போனாலும் கூட அவர் திறமையான அரசியல்வாதி, காய் நகர்த்தல்ல மன்னர். அப்ப எடப்பாடியே தன்னை சீஃப் மினிஸ்டர் சொன்னா நாடார்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க, முக்குளத்தோர் ஏத்துக்கிட மாட்டாங்க, உள்ளுக்குள்ள பலர் ஏத்துக்கிடாத தன்மை இருக்குது. விக்கிரவாண்டியில கண்டஸ்ட் பண்ணனால நான் வன்னியர்கள் மத்தியில நம்பிக்கை இழந்துட்டாரு. ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணனால நான் கொங்கு வேளாள்கிட்ட நம்பிக்கை இழந்துகிட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில செங்கோட்டையனை சிஎம்மா சொல்லலாங்கிற மாதிரி எல்லாம் கோரிக்கை வரும்போது எடப்பாடியே என்னோட சாய்ஸ் ஆட்டு வேலுமணியை சொல்றேன்னு சொல்லுவாருங்கிற எதிர்பார்ப்புல பொதுக்கிளி வேஷம் போடுறாரு. எடப்பாடிக்கிட்டே நல்ல பிள்ளையா இருந்துகிட்டு மற்ற சிஎம் கேண்டிடேட்டா வர்றதுக்கு எடப்பாடி ஆதரவும் தேவை, எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் ஆதரவும் தேவைன்னு ஒரு பொதுக்கிளி வேஷம் போட்டு அவரு வேலுமணி அரசியல் பண்றாரு. அந்த ரிசப்ஷன் நடக்கும் போதெல்லாம் அவரு தெளிவா நிற்பாரு. எல்லா தலைவர்களையும் அவர் அழைக்கிறாரு, எல்லா தலைவர்களையும் நல்லுறவு பண்றாருன்னா எடப்பாடி விட்டா சிஎம் கேண்டிடேட் யாருன்னா எடப்பாடி ஆதரவுல வேலுமணி சிஎம் கேண்டிடேட்டா அதிமுக வர்றதுக்கு முயற்சி பண்றாரு. அதுதான் வந்து இப்போ அந்த பாஜகவை சேர்ந்த முன்னாள் சில பேர் வந்து முக்கிய நிர்வாகிகளாம் வந்து பங்கேற்கிறதுக்கான காரணமா? கண்டிப்பா அவர் வந்து பாஜக வேலுமணி சிஎம் கேண்டிடேட்னா கூட்டணிக்கு வந்துருவாங்க. சோ எடப்பாடி தான் பாஜகவுக்கு விரோதம். 2024 மோடி பிரதமர் ஆகுங்கிறதுல
ரெட்டலை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு போனது எடப்பாடி. சோ மோடி எடப்பாடி சிஎம்ங்கிறதுல ரொம்ப எதிரா இருக்கிறாரு. எடப்பாடி சிஎம்ங்கிறத மோடி ஒத்துக்க மாட்டாரு, அது தேவையில்லை. அதோட எடப்பாடியை பலகீனப்படுத்திக்கிட்டு நம்ம 29 பார்த்துக்கலாங்கிற ஒரு முடிவை மோடி எடுப்பாருன்னு சொல்லும் போது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவாட்டு எடப்பாடியே நான் சிஎம்ஆ இருக்கல, வேலுமணியே சிஎம்ஆ இருக்கட்டுங்கிற ஒரு முடிவை பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் காமனா, அதிமுக உள்ள டிசிஷன்ஸ் காமனா ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சரியா புத்திசாலித்தனமா கூர்ந்த அரசியல்வாதியான வேலுமணி காய் நகர்த்துக்கிறாரு. எடப்பாடி எதிர்க்காம பலகீனம் அடைஞ்சு போகக்கூடிய எடப்பாடியே வேலுமணி என் இடத்துல இருக்கட்டு, வேலுமணியை முன்னிறுத்தலாங்கிற ஒரு முடிவு எடுப்பாருங்கிற நம்பிக்கையில இவர் காய் நகர்த்தினாரு. அதனாலதான் பாஜகவுக்கு அதிக முக்கியத்துவம், அதிமுக எடப்பாடி கூட தான் நான் இருக்கேங்கிறதையும் காட்டுறாரு. ஏன்னா எடப்பாடியை மோடி ஏத்துக்க மாட்டாரு, மக்களவை தேர்தலில் காலவாரிட்டு போனவரை 26ல மோடி ஏத்துக்க மாட்டாருங்கிறது துல்லியமா ரொம்ப தெளிவா வேற யாரை விடவும் இவரு பாஜக தலைவர் கான்டாக்ட்ல உள்ள வேலுமணிக்கு நன்றாகவே தெரியும். இன்னொரு விஷயம், இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே செய்தியாளர் சந்திப்புல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, திமுக தான் எங்க எதிரி, யார் கூட வேணா கூட்டணி வைப்போம், எங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது, திமுக தான் எதிரிங்கிறாரு. அப்படியே மனம் மாற்றம் நடந்திருக்கே, இது என்ன காரணம்? இல்ல அது எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவை விட இந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை இல்ல, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தானே அந்த எடப்பாடி பழனிசாமியோட ஸ்டாண்ட் மாறுது. இந்த சம்பவம் எடப்பாடி கூட நின்னுதான் வேலுமணி காய் நகர்த்துறாரு, உள்ள இருந்துதான் காய் நகர்த்துறாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள ஒரு ஒரு காமன் கேண்டிடேட்டா வர்றதுக்கு முயற்சி பண்றாரு. எடப்பாடி இந்த இடத்துக்குள்ள உடனே நீங்க சொல்றாருன்னு சொன்னா அதற்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கியமா நான் பார்க்கக்கூடிய காரணம், வட தமிழகத்துல அவரு முன்பு சொன்ன மாதிரி பாமக இல்லாமலே 2வது இடத்தை அடைஞ்சாரு. எங்க அண்ணன் ரஜினிகாந்தும் ஜெயலலிதா அம்மையாரும் சேர்ந்து ஆதரித்த, அதாவது இஷ்யூ இல்லாம யாருக்கும் ஓட்டு கிடையாதுங்க, நடிகர் விஜயம் புரிஞ்சுக்கணும், ஏட்டு சுரக்கா விஜய் இதை புரிஞ்சுக்கணும். ஆதரிச்ச தடா பெரியசாமி வட தமிழகத்துல சிதம்பரத்துல டெபாசிட் இழந்த போது ஜெயலலிதாவே செய்யாத ஒரு சாதனையாட்டு சிதம்பரத்துல அதிமுகவை 2வது இடம் கொண்டு பாமக கூட்டணி வேட்பாளரை டெபாசிட் இழக்க செய்தார், பாஜக வேட்பாளர் டெபாசிட் இழக்க செய்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனா விக்கிரவாண்டியில நிக்காததுனால வட தமிழக அரசியல் போலரைசேஷன் ஆயிட்டு அதுல எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டிருக்காரு. இப்ப அதே மாதிரி ஒரு போலரைசேஷன் 26லயும் வந்துட்டுச்சுன்னா 24ல 3வது அனுப்புன டாக்டர் ராமதாஸ் தன்னை ஜெயலலிதாவை 3வது அனுப்புனது மாதிரி பல தொகுதிகள்ல, ஒரு சிதம்பரம் மட்டும் இல்ல 8-10 தொகுதிகளுக்கு மேல 3வது தள்ளிடுவாரு. அதாவது 8-10ன்னா 40-50 சட்டமன்ற தொகுதிக்கு மேல 3வது தள்ளிடுவாரு. பாமக கூட்டணி மஸ்ட்ன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. விக்கிரவாண்டியில பலகீனம் அடைஞ்சதுனால பாமக கூட்டணி இல்லைன்னா வட தமிழகத்துல தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறத உணர்றாரு. அதே வேளையில பாமக பாஜகவை காட்டி தான் பேரம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மையில பாஜக கூட நான் நட்பா வச்சுட்டீங்கன்னா யாரை காட்டி நீங்க பேரம் பேசுவீங்க, நான் கொடுக்கிற சீட்டை நீங்க வாங்கித்தானே தீரணுங்கிறதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மூவ். பாமகவின் அசைக்க முடியாத அந்த பார்கெனிங் பவரை எப்படி மட்டுப்படுத்த கட்டுப்படுத்த தான் அவர் பாஜக எதிரி இல்லைங்கிறத பொதுவா சொல்லக்கூடிய அளவுக்கு திமுக மட்டும்தான் எதிரின்னு அவர் சொல்றாரு. ஆனா டாக்டர் ராமதாஸ் சீமான முதலமைச்சரா ஏற்றுக்கொள்ள போறதில்லை. ஆனா நிழல் பட்ஜெட்டுக்கு சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய கட்சிக்காரர்களை அனுப்பி சீமானை சந்திச்சதன் மூலமா நான் நினைச்சா சீமான கூட என் சிஷியன் சீமான கூட சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுவேன். எடப்பாடி எனக்கு பாஜக மட்டும்தான் எனக்கு பார்கெனிங்க்கு இருக்குன்னு நீங்க நினைக்காண்டா, என்டிஏல தான் இருக்கிறாரு, என்டிஏ மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காண்டா, எனக்கு வேற இருக்குன்னு விடாக்கண்டம் குடாக்கண்டம் கதையாட்டு நான் பலமா இருக்கிறேன், என்ன மீறி நீங்க விக்கிரவாண்டியில கோட்டை விட்டு என்னை கண்டு பயந்து ஓடுனனால 26ல நீங்க என்ன மீறி 2வது இடத்தை வட தமிழகத்தில் பெற முடியாதுன்னு அதுக்கு எதிரடியா டாக்டர் ராமதாஸ் கொடுக்கக்கூடிய சமீட்சை தான் தன் கட்சிக்காரர்களை அனுப்பி சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேளாண் பட்ஜெட் பற்றி சீமானுகிட்ட விளக்கிட்டு வர்றதுக்கு ஒரு காரணம். அதனால உடனே வந்துரும்னு சொல்ல விரும்பல. நீங்க பாஜக மட்டும்தான் எனக்கு ஆப்ஷன் நினைக்காதீங்க, என்டிஏல தான் இருக்கிறேன். அதை முறியடிக்கிற மாதிரி நீங்க பாஜகவுக்குள்ள வேலுமணி அவங்க மூலமா நுழைய முடியுங்கன்னா நான் சீமானே சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி உங்களை வட தமிழகத்துக்குள்ள 3வது என்ன தள்ள முடியும், நான் இல்லைன்னா வட தமிழக அரசியல் உங்களுக்கு இல்லைன்னு டாக்டர் ராமதாஸும் அதிரடியா அதுக்கு எதிர்வினை ஆற்றியிருக்காரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த கள நிலவரத்தை உணர்ந்துட்டாரோ, உண்மையை உணர்ந்துட்டாரோ, உண்மை என்னவா இருக்குன்னு யாரை விடவும் பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நன்றாக தெரியும். கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்ஸ் தெளிவா தெரிஞ்ச ஆள். இதை நான் சொல்லல, கவுண்டர் பண்ணுவாரு. எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சசிகலா வெளியே வந்தது சசிகலா காலில் போய் விழுந்துருவாங்கன்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன் அவரு
கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவராதுக்கு முயற்சி பண்ணுவாருன்னு சொன்னேன். அதைத்தான் அவர் செய்துட்டு இருக்காரு. இப்போ அவர் சிஎம் கேண்டிடேட் ஆனா நாடார் போட மாட்டாங்க, முக்குலத்தோர் போட மாட்டாங்க. இது விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குல இருக்கனால நான் வேளாளர் போன்ற நம்பிக்கை இழந்து இருக்கிறதுனால சிஎம் கேண்டிடேட் ஆட்டு வேற இன்னொரு அதிமுக காரரை அவர் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோடி இவர் சிஎம் கேண்டிடேட்டா வர்றதை விரும்ப மாட்டாரு. மோடி பிஎம்ங்கும் போது டிச் பண்ணிட்டு போனவருங்கிறதா மோடி நினைப்பார். அப்போ ஒருவேளை பாஜக அதிமுகவோட தேர்தலை சந்திக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேபினெட்டா இருக்க மாட்டார். ஒருவேளை பாஜகவே அது விரும்பாது, அல்லது அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்நாள் முக்கிய தலைவர்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க. அது அவங்களோட உள்கட்சி பிரச்சனை. மோடியை பொறுத்தளவுல எப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 2024 மக்களவை தேர்தல் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரோட ஆதரவாளருக்கும் முக்கியம் இல்லையோ, அது போலதான் மோடியும் 2026 சட்டமன்ற தேர்தலை அவர் 2029 மக்களவை தேர்தலுக்கு தான் வெற்றி பெறதுக்கு தான் அவர் பயன்படுத்துவாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளாக்கி விட்டுட்டா அவர் நாளைக்கு 20 சீட்டு காங்கிரஸுக்கு ஆஃபர் பண்ணுவாரு, மக்களவைக்கு 4 சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆஃபர் பண்ணுவாரு. இதெல்லாம் அவர் செய்யக்கூடியவர் தாங்கிறது ஐயா மோடி அவர்களுக்கு மிக துல்லியமாக தெரியும். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாட்டே கருதாம தன்னுடைய எதிரணியான இண்டி கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய தந்தை முத்தமிழர் கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு தன்னுடைய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அனுப்பி வச்சு கலைஞர் நினைவிடத்திற்கும் ராஜ்நாத் சிங்கை செல்ல செய்தவர் மோடி அவர்கள். இது அண்ணாமலைக்கே எம்பரசிங்கா தான் இருந்தது. ஆனா மோடி இந்த அளவுக்கு மக்களவை தேர்தலில் என்னை கால வாரிட்டு போன எடப்பாடி எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை, ஸ்டாலினை கூட நான் மதிச்சுதான் பண்ணாரு. அது எடப்பாடி மனசுலயும் தெரியும். அதற்கு முக்கிய காரணமா இருந்தது மோடிக்கு விசுவாசிகள். அந்த மோடி விசுவாசிகள் 24 காலவாரி விட்ட எடப்பாடிய சிஎம்ஆ மோடி சொல்வதற்கு கூடாது என்ற கருத்தை மோடிட்ட முன் வச்சிருக்காங்க. மோடியும் அதை ஏற்றுக்கொண்டுதான் தமிழ்நாட்டுல காய்களை நகர்த்துவாரு. அப்ப என்டிஏ எதிர்கொண்டு 2ஆவது இடத்துக்கு போட்டி போடுறதை விட தன்னை தவிர இன்னொருத்தர சிஎம்ஆ சொல்லி வேலுமணி போன்றவர்கள் சிஎம்ஆ சொல்லி அந்த களத்தை சந்திக்கலாங்கிற ஒரு பிராக்டிக்கல் டிசிஷனை தான் எடப்பாடி எடுத்திருக்காரு தெரியும். இன்னும் பல விஷயங்கள் போகதான் தெரியும். எது எப்படியோ மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி இல்ல. எப்படி 2024 எடப்பாடி பழனிசாமிக்கு பிஎம் கேண்டிடேட் மோடி இல்லையோ, காங்கிரசுக்கு 20 சீட்டு சுனில் கனகூலு, சசிகாந்த் செந்தில், சவுக்கு சங்கர் போன்றவர்கள் போல ஆதரவு கொடுத்து வெளிப்படையா பேசினாரோ, அது போல 26 எடப்பாடி மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் இல்ல. இதை குறிச்சு வச்சுக்கிடுங்க. ஓகே சார். அதே மாதிரி அமித்ஷா அண்மையில எஸ்பி வேலுமணியோட தனியா சந்திச்சாரு அப்படின்லாம் ஒரு டாக் ஒண்ணு நடந்தது. அப்போ சமரசத்துல இப்போ அதிமுக போக ஆரம்பிக்குதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கேன். வேலுமணி காம்ப்ரமைஸ் கேண்டிடேட் ஆட்டு சிஎம் கேண்டிடேட் அவரை முயற்சி பண்ணலாம். அதுக்கு அரசியல ஒவ்வொருத்தரும் அதை முயற்சி பண்றதுல தப்பு இல்ல. ஓபிஎஸ் கூட காஸ்ட் நியூட்ரல்ங்கிற அடிப்படையில அவரு கவுண்டர்கள் டாமினேட்டட் கட்சியில முக்குலத்தோர் எதிர்ப்பை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு ஓபிஎஸ் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லுவாங்கிற எதிர்பார்ப்பு ஓபிஎஸ்க்கு வரல, தப்பு இல்ல. செங்கோட்டையன் தொண்டர்களின் தலைவராட்டு ஓரளவு காஸ்ட் இமேஜை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு தலைவர்னு அவரு சிஎம் கேண்டிடேட்டா வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். சோ எல்லா அதிமுக தலைவர்களும் குறிப்பா செங்கோட்டையன், வேலுமணி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் எடப்பாடியை சொன்னா அவருக்கு கடும் எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்புல தோல்வி அடையும், ஈர்ப்பு சக்தி இல்ல. நல்லாவே தெரியும் சீமானுக்கு செங்கோட்டை கூட்டத்துக்கு என்ன ஈர்ப்பு சக்தி. மக்களவை தேர்தல்ல விட 2 மடங்கு கூட்டம் அங்க ஏறுது. தேனியில எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் களத்தை விட்டு வெளியேறின ஒரு போல்ட்னஸ் இல்லாத ஒரு தலைவர்னு கூட்டமே செதறுது, கூட்டமே கலையுது. இது அதிமுக தலைவர்களுக்கும் தெரியும். எடப்பாடியை சிஎம்ஆ சொன்னா அது தேராது. அது பொருந்தா கூட்டணி ஆகி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்குங்கிற சூழ்நிலையில எடப்பாடி அல்லாத ஒருத்தரை சிஎம்ஆ கேண்டிடேட்டா சொல்வதற்கான ஒரு அரசியல் காய் நகர்த்தல்களை வேலுமணி செய்யறாரு, செங்கோட்டையன் செய்யறாரு. ஓகே சார். தற்போதைய அதிமுக நிலவரம் குறித்து நீங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்லிருக்கீங்க. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சர்மா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Taste the Daily.